ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் எக்ஸலில் எமோஜிஸை ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எக்ஸலில் எமோஜிஸ் அப்படின்னும் போது நமக்கு நிறைய கேள்விகள் பார்த்திங்கன்னா வரும். அதில் முக்கியமாக வரக்கூடிய முதல் கேள்வி, எக்ஸலில் ஏன் பிரதர் எமோஜிஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? நல்லா கவனிங்க. எக்ஸல் அப்படின்னாலே ஃபார்முலாஸ், கால்குலேஷன்ஸ் அப்படின்னு மட்டுமே கிடையாது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எக்ஸல். அந்த வகையில் பார்த்தோம்னா எமோஜிஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸை, பெர்ஃபார்மன்ஸை, ரிசல்ட்ஸை ஈஸியாக இன்னும் குயிக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எமோஜிஸ் ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் இல்லையா? ஏன்னா ஒரு ரிசல்ட் லாங் டெக்ஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு எமோஜியாக இருந்தால் நல்லாவே இருக்கும். ஈவன் கம்பைன்டாக இருந்தால் இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ரீடபிலிட்டி இன்னும் சூப்பராகவே பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த கம்யூனிகேஷன், அந்த புரிதல் இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ரெண்டாவது நமக்கு வரக்கூடிய கேள்வி, எக்ஸலில் எமோஜிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா? கிடையவே கிடையாது. எமோஜிஸ் இல்லாமல் நாம் பர்ஃபெக்டாக சூப்பராகவே என்ன பண்ணலாம், எக்ஸலில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் எக்ஸலில் நம்ம எமோஜிஸ் அப்படிங்கிறது டெக்கரேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணலை. எப்போ ஒரு வேல்யூவுக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது, ஒரு விஷுவலான அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் நாம் எமோஜிஸை ரொம்ப முக்கியமாகவே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ நாட் ஃபார் டெக்கரேஷன் பர்பஸஸ். நாம் எந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையோ அந்த இடத்துல நிச்சயமாக நாம் எமோஜிஸை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்போ அடுத்த கேள்வி என்ன வரும்னா, எமோஜிஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை மற்ற மொபைல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரியோ ரொம்ப சூப்பராக எக்ஸலில் ஒர்க் அவுட் ஆகும், வேலை செய்யுமானா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எக்ஸல் எமோஜிஸை ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக தான் பார்த்திங்கன்னா கன்சிடரே பண்ணும், அப்படி தான் அதை எடுத்துக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஷ்னலாகவும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ முக்கியமாக நான் சொல்ல வர பாயிண்ட், இந்த வீடியோவில் எக்ஸலில் எமோஜிஸை எப்படி ஃபன்னாக யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. லாஜிக்கலாக, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் எப்படி எமோஜியை எக்ஸலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எப்பயும் போல தான் நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஆல் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேசிக்காக எமோஜிஸ் எப்படி எக்ஸலில் இன்சர்ட் பண்ணலாம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ரெண்டாவது 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பராக இந்த எமோஜிஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் ஒர்க் புக் டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா பின்டு கமெண்ட்டில் இருக்குது. கூடவே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காக ஒரு கைட் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். பிடிஎஃபாக இருக்கும். அதோடைய டவுன்லோட் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி கவனிங்க. பேசிக்காக ஒரு எமோஜியை நீங்கள் எக்ஸலில் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப சாதாரணமாக, இது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்ச ஷார்ட்கட் கீ தான் விண்டோஸ் டாட் இல்லை விண்டோஸ் பீரியட். இந்த ஷார்ட்கட் கீ நீங்கள் கொடுக்கும் போது உங்களுக்கு எமோஜி அண்ட் மோர் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எமோஜிஸ் பார்த்தீங்கன்னா உண்டு. ஒரு எமோஜி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அதை இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ நான் 2-3 வாட்டி கிளிக் பண்ணுறேன். நீங்கள் மேலே ஃபார்முலா பாரில் கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும். நான் எத்தனை டைம் அதை கிளிக் பண்ணுறனோ அத்தனை தடவை நமக்கு அந்த எமோஜி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, நாம் அங்கே இன்சர்ட் பண்ணும் போது ரொம்ப கிராஃபிக்கலாக வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி தானே நம்ம பார்க்கும் போது இங்கே பார்க்குறதுக்கு நல்ல கிராஃபிக்கலாக ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் எக்ஸலில் செல்லுக்குள்ளே வரும்போது அது கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், எக்ஸல் இதை ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு கிராஃபிக்கலாக ஒரு ஆப்ஜெக்டாக அந்த மாதிரி ட்ரீட் பண்ணல, ஆஸ் அ டெக்ஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாகவே பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி ஷார்ட்கட் கீ மூலியமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், விண்டோஸ் டாட் ஆர் விண்டோஸ் பீரியட் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ மூலியமாக உங்களுக்கு தேவையான எமோஜிஸை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ரெண்டாவது, ஒரு ஆடுனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் அதை எப்படி ஆட் பண்ணலாங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ ஆடன்ஸ் ஹோம் டேப்பில் இல்லை கொஞ்சம் பழைய வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்சர்ட் டேப்பில் ஆடன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஆடன்ஸில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் மோர் ஆடன்ஸ்குள்ளே போங்க. நீங்கள் சர்ச் பண்ண வேண்டியது, ஆக்சுவலாக நான் என்னோடய மை ஆடன்ஸில் போய் காமிக்கிறேன் பாருங்கள், சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர். ஓகே, சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ஸோ நீங்கள் இதை தான் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் இதை போயிட்டு சிம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அஃப்கோர்ஸ் அங்கே வந்துடணும். இது இருக்கு இல்லையா, சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். இதை தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஆடன்ஸில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே பாருங்கள், இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எமோட் ஐக்கன்ஸ், ஜெர்மன் கரன்சி, ஆரோஸ், இப்படி வெரைட்டி ஆஃப் சிம்பிள்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் இதில் நமக்கு தேவை வந்து இப்போதைக்கு எமோட் ஐக்கன்ஸ். ஓகே. ஸோ இதுலேயே வந்து ஒரு கூலான விஷயம் என்னென்னா, நீங்கள் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலுமே சரி, அது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா வரும். அதாவது ஒரே ஒரு வாட்டி தான் என்ட்ரி ஆகும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இங்கேயும் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான எமோஜிஸ் காமிச்சிட்ருக்கேன். நம்ம இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதத்தில நீங்க இன்சர்ட் பண்ண முடியும். அத சொல்றதுக்கு தான். ஓகே. ஒண்ணு ஆடன்ஸ் மூலியமாவும் நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு ஷார்ட்கட் கீ மூலியமாவும் பண்ணிக்கலாம். ஓகே. அப்ப இன்சர்ட்ல நமக்கு சிம்பிள்ஸ் இருக்கே பிரதர் அது பண்ணலாமா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. யூஸ் பண்ணி பாருங்க. பட் ரொம்ப ஈசியஸ்ட்டான வழி பார்த்தீங்கன்னா இதுதான். எல்லாம் ஓகே பிரதர். ஆனா வந்து இது கிராஃபிக்கலா அந்த அளவுக்கு வரலையே. ஆஸ் அ டெக்ஸ்ட்ட தானே ட்ரீட் பண்ணுது. எனக்கு அந்த மாதிரியே வேணும். எக்ஸாக்ட்டா நான் வந்து எமோஜிஸ் எப்படி இங்க பார்க்குறேனோ அது மாதிரியே வேணும்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு ஒரு வழி இருக்கு. பட் நீங்க இன்னொரு விஷயமும் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க கண்ட்ரோல் பி குடுத்து போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆர் எல்ஸ் உங்களுக்கு தேவையான கலர்ஸ், நல்ல கலர்ஸ் உங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரியான கலர்ஸோ நல்ல கான்ட்ராஸ்ட் பார்த்து உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே. இல்ல எனக்கு கண்டிப்பா அந்த மாதிரி தான் தேவை. எப்படி ஒரிஜினல் இருக்குதோ அதே மாதிரி தான் எனக்கு வேணும்னா, அதுக்கு ஒரு சுத்து வழி இருக்கு. ஆனா நம்ம ஒரு பெரிய டேட்டால டீல் பண்ணும்போது அந்த நான் காமிக்க போற வழி, அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ரொம்ப சுத்தி சுத்தி வர மாரி இருக்கும். ஓகே. அது என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்க இன்சர்ட் டேப்க்குள்ள போங்க. அதுல டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அதுல டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கங்க. உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் பாக்ஸ நீங்க ட்ரா பண்ணுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க எதுவும் டைப் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா டெக்ஸ்ட் பாக்ஸ நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஃபார்முலா பார்ல போயிட்டு, நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டூ இந்த செல் அப்படின்னு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அந்த செல்லுல என்ன டேட்டா இருக்கோ அதுதான் இதுல காமிக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ்ல காமிக்கணும். நாம ஐக்கன் ஐ மீன் நாம வாட் இஸ் தட் எமோஜி மெயின்டெயின் பண்றதுனால, அது நீங்க எதிர்பார்த்த அந்த கிராஃபிக்கலான அந்த ஒரு ஃபார்மேட்லயே பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே. மத்தபடி உங்களுக்கு அவுட்லைன் இல்ல பேக்கிரவுண்ட் ஃபில் அந்த மாதிரிலாம் வர மாரி இருந்துச்சுன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ செலக்ட் பண்ணுங்க. ஷேப் ஃபார்மேட்குள்ள போங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஷேப் ஃபில்லுல நோ ஃபில் குடுத்துருங்க. கூடவே வந்து ஷேப்போட அவுட்லைன்லயும் நோ அவுட்லைன் குடுத்துருங்க. ஓகே. அண்ட் இதில என்ன பண்ணலாம்னா, நீங்க எடுத்துட்டு போய் அதுக்கு மேலேயே வைக்கிற மாரி இருக்கும். ஓகே. சேம் அந்த ஏற்கனவே அந்த செல்லுல இருக்கக்கூடிய அந்த எமோஜிக்கு மேலேயே வச்சுட்டு, கொஞ்சம் சைஸ நீங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு, கீபோர்ட்ல இருக்கக்கூடிய ஆரோ கீஸ் யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் என்ன பண்ணலாம், இத நீங்க அழகா ப்ராப்பரா அத சரியா பொசிஷன் நீங்க பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. அந்த செல்லுல வந்து என்ன மாறுனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லுல நீங்க வந்து வேற ஏதோ ஒரு எமோஜி குடுக்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா என்னது, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறதும் மாறும். எல்லாம் ஓகே தான். இல்ல உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன இருந்தாலும் அது தெரியக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில நார்மலா நீங்க என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் 1 குடுத்து வாட் இஸ் தட் நம்பரோடைய அந்த ஃபார்மேட் செல்ஸ்க்குள்ள போயிட்டு, கஸ்டம்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், 3 செமிகோலன் என்ன பண்ணுங்க குடுத்துருங்க. ஐம் சாரி 3 செமிகோலன் என்ன பண்ணுங்க குடுத்துருங்க. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த செல்லுல என்ன இருக்கோ அது தெரிய போறதில்ல. அதுக்கு பதிலா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எமோஜி பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து நாம ஒரு டேட்டால ஒர்க் பண்ணும்போது, மல்டிபிள் செல்ஸ்ல நமக்கு ரிசல்ட் ஃபில் ஆயிருக்குது. ஆஸ் எமோஜியா ஃபில் ஆயிருக்குன்னா, அங்கலாம் கொண்டு போய் டெக்ஸ்ட் பாக்ஸ ஒவ்வொன்னா காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. அத சொல்லும்போதே அது பிராக்டிகலா இருக்காது. ஓகே. பட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழி காமிக்கிறேன். ஓகே. பட் இது ரொம்ப இழுத்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காது. நம்ம வேலைய ரொம்ப அதிகப்படுத்துற மாரி ஆயிரும். அண்ட் அது தேவையும் கிடையாது. ஸோ அத நீங்க என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஆனா, இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எக்ஸெல் வந்து வெப்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னம்போது, அங்க உங்களுக்கு ஐ திங்க் அந்த எமோஜி கலராவே பார்த்தீங்கன்னா, உள்ள வருது. ஓகே. அந்த ஒரிஜினல் ஃபார்ம்லயே உள்ள வர மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு வொர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். பட் ஆஃப்லைன்ல இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட். ஓகே. சரி. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி, நாம எமோஜிய வந்து டெக்கரேஷன் பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணல. ஃபன்னுக்காக யூஸ் பண்ணல. ப்ராப்பரா இத மத்த இடங்கள்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகே. அதுக்காக ஒரிஜினல் ஃபார்ம் வரவே வராதான்னா, அப்படி கிடையாது. இருக்குது. ஒரு சில இடங்கள்ல வரும். அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. சரி. இப்ப நாம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டூடண்ட்டோடைய மார்க் லிஸ்ட்ட பேஸ் பண்ணி. ஸோ நேம் இருக்குது. என்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு இருக்கு. இங்க வந்து ரிசல்ட் நமக்கு எமோஜில இருந்தா, அந்த ரீடபிலிட்டி, அந்த விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே நல்லாருக்கும். ஸோ அதுக்காக. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்? நாம ஈக்குவல் டூ இஃப் நெஸ்டட் இஃப் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அப்ப லாஜிக்கல் ஆர்குமென்ட் இருக்கு. அதுல நாம என்ன குடுக்குறோம்? இந்த செல்லுல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 75 எடுத்து இருந்தா, ஓகே. டபுள் கோட்குள்ள தான் இது வரணும். அப்படி எடுத்து இருந்தா என்ன அப்படிங்கிறத
டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த எமோஜியை உள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னா டபுள் கோட்குள்ளே கொடுங்க. இல்லை நான் தனியாக வச்சுருக்கிறேன் ஒரு செல்லில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஆஸ் அ ரெஃபரன்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம். பட் F4 கொடுத்து மறக்காமல் லாக் பண்ணுங்கள். வெறும் ஐக்கன் வெறும் எமோஜி இருந்தால் அது வந்து செட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெக்ஸ்ட்டையும் சேர்த்து கூட வைக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட்டையும் சேர்த்து கூட வைக்கலாம். அது நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே, கவனிங்க. இப்போ அதுக்கு அடுத்தது என்னது, ஃபால்ஸ் வருது. அந்த இடத்துல இன்னொரு இஃப்பை கொண்டு வரோம். ஸோ சேம் இந்த செல்லில் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஒரு வேளை 50 இல்லை 50 அபவ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இந்த எமோஜி வரணும். F4 கொடுத்து லாக் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம மல்டிபிள் செல்லுக்கு இந்த ரிசல்ட் என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். அப்போ இந்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற நம்மளுடைய க்ரைட்டீரியாவும் என்ன ஆயிரும், கீழே இறங்கிரும். ஓகே, அந்த ரெஃபரன்ஸ் கீழே இறங்கிரும். அதுதான் சொல்ல வரேன். அண்ட் அதுக்கு அடுத்து என்னது, ஃபால்ஸ். ஸோ ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட் 75க்கு மேலே எடுக்கலனாலோ இல்லை 50க்கு மேலே எடுக்கலனாலோ அப்போ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மார்க் எல்லாத்துக்குமே இந்த ஃபெயில் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய இந்த எமோஜி தான் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இதை நாம் கொடுத்து F4 கொடுத்து லாக் பண்ணியாச்சு. அண்ட் 2 இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால 2 இஃப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால வந்து நாம் 2 ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். ஸோ அப்படி பார்த்தா இது ஏற்கனவே நான் கலர் அப்படி அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபைன், நமக்கு அழகாக வந்துருச்சு. இல்லை எனக்கு டெக்ஸ்ட்டோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இதை பார்த்தா என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆக்சுவலாக வந்து ஒரு சில டிப்ஸ் இருக்குது, நான் அதை என்னென்னு கடைசியில் சொல்கிறேன். ஸோ எமோஜிஸோடு உங்களுக்கு வேணும், எமோஜிஸ் மட்டும் உங்களுக்கு போதுன்னா ஓகே. இல்லை எனக்கு டெக்ஸ்ட்டோட சேர்த்து தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கன்கேட்னேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணிடுங்க, நீங்கள் டெக்ஸ்ட் ஜாயின் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து ஒரு சுற்று வழி மாதிரி நீங்கள் முன்னாடியே வேலையை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ டீலிமிட்டர் வந்து ஸ்பேஸ் என்ன பண்ணுறா கொடுக்குறேன். இக்னோர் எம்டியில் வந்து எஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்தாச்சு. டெக்ஸ்ட் 1 என்ன, அதுக்கு அடுத்தது டெக்ஸ்ட் 2 என்ன அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அவ்வளோதான், இது இப்படி தான் தேவை. இது ஒரு வேளை இப்படி மாற்றி தேவைனாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெக்ஸ்ட் 1 வந்து இது, டெக்ஸ்ட் 2 வந்து அப்படின்னா எமோஜி நமக்கு வந்து பிகினிங்கில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்படி தேவைனாலும் கொடுத்துக்கலாம். என்ன நாம் இந்த இடத்துல போய் அந்த ரெஃபரன்ஸாக மாற்றுற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இப்போ என்னது F1ன்னு இருக்கா, நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், G அப்படின்னு மாற்றிக்கிடுங்க. அதே மாதிரி தான் சேம் G ஆல்சோ G, அவ்வளோதான். ஸோ சேம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, அலைன்மெண்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு தேவைனாலும், ஸோ அது எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கொண்டு வர முடியும் அந்த ரிசல்ட்டை அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போது நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஃபார்முலாஸ்குள்ளேயும் நீங்கள் எமோஜியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிளோடைய முக்கியத்துவமே. 2வது எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் வந்து ஆஸ் அ எமோஜியாக பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ குயிக்காக ஒரு சார்ட்டை எப்படி கொண்டு வரது நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக எமோஜி வந்து நான் தனியாக வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே கவனித்து பாருங்கள், நான் ஜஸ்ட் இந்த டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு, சார்ட்டுக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt F1ன்னு கொடுத்தோம்னா கரண்ட் ஷீட்லேயே நமக்கு ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். நிறைய விஷயங்கள் இங்கே மாற்றணும், பட் இப்போதைக்கு நான் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலை. முக்கியமாக நமக்கு லேபிள் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ நம்ம நேராக ஆட் எலமெண்ட்ஸில் போயிட்டு டேட்டா லேபிள் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஓகே ஃபைன், டேட்டா லேபிள் அழகாக வந்துருச்சு. பட் இந்த டேட்டா லேபிளுக்கு பதிலாக இல்லை இந்த டேட்டா லேபிளுக்கு கூட நமக்கு எமோஜிஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணியாச்சு இல்லையா, அந்த எமோஜிஸை நம்ம அந்த லேபிளை நீங்கள் என்ன பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் டேட்டா லேபிள்குள்ளே போங்க. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலே வரும். ஃபார்மட் டேட்டா லேபிள்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா லேபிள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் லேபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கா, லேபிள் கண்டெய்ன்ஸ் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். இதில் ஏற்கனவே வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. நாம் அது கூட என்ன சேர்த்துக்கிறோம்னா வேல்யூ ஃப்ரம் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ வேல்யூ ஃப்ரம் செல் அப்படின்னு கொடுத்த உடனே எந்த செல்லில் இருக்குது அதுதான் கேட்குது, வேறு ஒன்றும் இல்லை. வேல்யூ ஃப்ரம் செல்லுன்னு கொடுத்தீங்களே எந்த செல்லில் இருக்குது, இதை இங்கே தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறத அதை கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே அப்படின்னா பாருங்கள், இதில் நமக்கு நல்ல அந்த ஒரிஜினல் ஃபார்மேட் வருது பாருங்கள், தெரியுதா? இதில் நமக்கு அந்த ஒரிஜினல் ஃபார்மேட் நமக்கு வருது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், லேபிளோட ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேல்யூ வேண்டாம், அதுக்கு பதிலாக எமோஜிஸ் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 2மே வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ சார்ட்டில் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் மற்ற விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லேபிளுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எமோஜிஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, இது செகண்ட் எக்ஸாம்பிள். இன்னுமே நீங்கள் ஃபார்மேட் பண்ண முடியும், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றலாம். பட் இதுதான் வந்து பேஸான காரியம், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்.
மூணாவது எக்ஸாம்பிள் இன்னுமே சூப்பரான ஒரு விஷயம் என்னதுன்னா, ஸோ ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு வரும்போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் பார்த்தோம்னா ஸ்லைசர். ஓகே, ஸோ இங்கே ஒரு டேட்டா செட் இருக்குது. ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், எந்த ரீஜனில் எவ்வளோ சேல்ஸ் அமௌண்ட் அப்படின்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு சேல்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் இருக்குது. ஓகே, சேல்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். 3 எமோஜிஸ் மட்டும்தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப அதிகமாக க்ரௌட் பண்ணலை. ஓகே, அது ஏங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஒரு சில டிப்ஸ் இருக்குது, முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா, இந்த டேட்டா ஏற்கனவே ஆஸ் அ டேபிளாக தான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்கு. பிகாஸ் அப்படி இந்த டேபிளாக கன்வெர்ட் பண்ணால் தான் நீங்கள் டேபிள் டிசைனில் போயிட்டு ஸ்லைசரை நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்சர்ட்டே பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் ஸ்லைசர். ஏற்கனவே நமக்கு ஸ்லைசர் எங்கே இருக்குது, ஸ்லைசர் அப்படிங்கிறது ஃபார் ஃபில்டரிங் தான். ஸோ அப்போ ஸ்லைசர் நமக்கு சேல்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த காலமில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அப்போது அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் ஓகே கொடுத்துடலாம். ஸோ அழகாக ஒரு ஸ்லைசர் நமக்கு வந்தாச்சு. இது நாம் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாலாம் நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ஸ்லைசரை செலக்ட் பண்ணிட்டோம்னாலே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஸ்லைசர் டேப் இருக்குது. அதில் நமக்கு என்ன கலராக இருக்கட்டும், ஓகே, அண்ட் ஈவன் ஸ்லைசரோட செட்டிங்ஸில் நம்ம டிஸ்பிளே ஹெட்டர் வேணுமா வேண்டாமா நிறைய விஷயங்கள் இங்கே மாற்ற முடியும். ஓகே, பட் நாம் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு காலமை வந்து 3 அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு இந்த அளவில் இருந்தாலே போதும். ஓகே, ரொம்ப பெருசாக லிஸ்ட்டு மாதிரி நமக்கு கிடையாது. அதனால் அந்த அளவுக்கு பெருசாக வேண்டாம். அதனால் கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இது பர்ஃபெக்ட் ஃபார் ஃபில்ட்ரேஷன். ஸோ அழகாக நம்ம எந்த சிம்பிள் வேணுமோ அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணி அழகாக ஃபில்டர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஐடியாஸ். ஸோ இன்னுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். பட் இந்த இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, சரி, இன்பிட்வீன்லேயே நான் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஒரு டிப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ என்னதுன்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண எமோஜிஸை கவனித்து பாருங்கள். 3 தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, அதே மாதிரி ஈவன் இஃப் ஃபங்க்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஏதோ சும்மா யூஸ் பண்ணுறது அப்படின்னு கிடையாது. நாம் வந்து நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்போ நான் இங்கே யூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன, இது எதுக்காக நான் யூஸ் பண்ணேன், இது எனக்கு எந்த விதத்தில் புரிதலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் எமோஜி லைக் அந்த ஃபயர் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அப்போ எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எக்ஸலண்ட்டான சேல்ஸ் இருக்குது, இது ஒரு ஆவரேஜான சேல்ஸு, இங்கே அட்டென்ஷன் தேவை பிகாஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல அந்த எமோஜி பார்த்தீங்கன்னா இருக்குது. சும்மா ஏதோ ஒன்று வைக்கலாம், அழகாக இருக்குது அதனால் வச்சுக்கலாம், இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அப்போ நான் சொல்ல வர பாயிண்ட்டே என்னென்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது. ஸோ அதை நான் முக்கியமாக கண்டிப்பாக என்னது சொல்லியே ஆகணும். ஸோ அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் எமோஜிஸ் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நான் ஆரம்பத்தில் இன்ட்ரோவில் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை ஒரு ரிசல்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், எமோஜிஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு 2 or 3, ஓகே, மினிமம் 2லேருந்து மேக்ஸிமம் 3 அந்த அளவுக்கு எமோஜிஸோட அந்த லிஸ்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணுமே தவிர, அதுக்கு மேலே அதிகமாக போச்சு அப்படி ரொம்ப க்ரௌட் ஆச்சுன்னா யோசித்து பாருங்கள், அது நாம் க்ரியேட் பண்ண டேட்டாவாக இருந்தாலுமே கூட அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும், க்ரௌடட் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம ரொம்ப க்ரௌடடாக ரொம்ப நிறைய விதமான வாட் இஸ் தட் எமோஜிஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸ்டிக் டு 2 or 3 அந்த கன்சிஸ்டண்ட்டாக அதோடு நிறுத்திக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ அப்போ முக்கியமான விஷயமே டோன்ட் அப்படி எதனா செய்யக்கூடாது. டூஸ் அண்ட் டோன்ட்ஸில் டோன்ட்ஸ் என்ன அப்படின்னா நான் சொன்ன விஷயந்தான், ரொம்ப மிக்ஸ்அப் பண்ணிடாதீங்க. வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் எமோஜிஸை கொண்டு வந்து ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது, மிக்ஸ்அப் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப அன்ப்ரொஃபஷ்னலாக ஆக்கிரும் டேட்டாவை. ஓகே, அதே மாதிரி ஒரு டேட்டா செட் அப்படின்னு வரும்போது ரொம்ப அதிகமாக எமோஜிஸை யூஸ் பண்ணிட வேண்டாம், ஓவர் யூஸ் பண்ணிட வேண்டாம். 2-3 காலம் அப்படிலாம் வச்சு யூஸ் பண்ணிட வேண்டாம். அதுவுமே அந்த டேட்டா செட்டோட ரீடபிலிட்டியை பார்த்தீங்கன்னா கெடுத்துரும். ஓகே, இப்போ நான் இங்கே ஒன்று வச்சுருக்கிறேன்னா ஓகே தட்ஸ் இனஃப், அவ்வளோதான். சரிங்களா, நிறைய யூஸ் பண்ணிட்டோம் 2-3 காலமில் வச்சுட்டோம் அப்படின்னும் போது அது எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே ராவான டேட்டா இருக்குது, ஃபார்மேட்டட் டேட்டாலாம் இப்போதெல்லாம் டேபிளால் ஃபார்மேட் பண்ணப்பட்டிருக்கு, ஓகே, க்ளீனப் பண்ணப்பட்டிருக்கு. ராவான டேட்டாவில் டேரெக்டாக என்ன பண்ணிட வேண்டாம், எமோஜிஸை யூஸ் பண்ணிட வேண்டாம். அது சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. ராவான டேட்டாவில் எமோஜிஸ் யூஸ் பண்ணால் நமக்கு எந்தெந்த விதமான குழப்பங்கள் வரும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால கவனமாக பார்த்து அதை சரியாக என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். பிகாஸ் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண அதே விஷயந்தான், எமோஜிஸ் அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்காக நல்ல ஒரு பெட்டர் ரீடபிலிட்டியை கொண்டு வரணும், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும்.
இந்த டேட்டா செட்டை நீங்களோ இல்லை வேற யாரோ பார்க்குறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு அந்த கான்செப்ட் அந்த ஸ்டேட்டஸ் கம்யூனிகேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எமோஜியை தவிர பண்ணுக்காகவோ இல்லை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காகவோ என்ன கிடையாது, எக்ஸலில் நாம் எமோஜிஸ் யூஸ் பண்ணலை. சரிங்களா? யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்கும். ஆனால் அதை எந்த அளவுக்கு சரியாக ப்ராப்பராக மினிமலாக யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல அவுட்கம் இருக்கும், நல்ல அவுட்புட் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதை கவனமாக பார்த்து என்ன பண்ணுங்கள், சரியாக யூஸ் பண்ணுங்கள். நான் ஆரம்பத்திலே மென்ஷன் பண்ண மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ஒர்க் புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அஃபிஷியல் லிங்க்கும் கூடவே உங்களை ரிஃபைன் பண்ணுறதுக்கான கைட் ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 அஃபிஷியல் லிங்க்குமே பின்டு கமெண்ட்டில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸ் இருக்குது, அதோடைய லிங்க்கும் தரேன். தாராளமாக நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.